ஜீவ சிம்மாசன பருவம் வருவதூ தேவ தேவ கோன் மற்றேராம் ஒருவராயுக தீர்ப்பு கென்றோதினோர் அருள் வீதிக்க தென்னாட்டில் எழுந்த நாள் அருள் வீதிக்க தென்னாட்டில் எழுந்த நாள் வருவ ஜீவ சிம்மாசன பருவமே. இது என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, வருவது தேவர் கோன் மற்றெல்லாம். இங்க எல்லா தேவாதி தேவர்கள்லாம் வர போறாங்க, எல்லோரும் வர போறாங்க. அதுல ஒருவராய் இவர் தீர்ப்புக்கென்றோதினோர், தெய்வம் மட்டும்தான் இந்த தீர்ப்புக்கு வரப்போறாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்களாம். வந்த தேவாதி தேவர்லாம் சொல்றாங்களாம். அருள் விரிக்க தென் நாட்டில் எழுந்த நாள். அவங்க அருள்னா அவங்க திருவாக்கு, அதை விரிக்கிறது, அவங்க அந்த திருவாக்க அவங்க விரிக்கிறதுக்காக இந்த தென்னாட்டுல தான் வர்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க தென்னாட்டுல வருவ ஜீவ சிம்மாசன பருவமே. இனி வரப்போறது ஜீவ சிம்மாசன பருவம். இதுல தெய்வம் இந்த திருப்பரங்குன்றம் குகையை விட்டு பாட்டையாவை பிரிஞ்சு அவங்க 4 யுகம் கண்ட இந்த மதுரை மாநகரம் வராங்க. அந்த மதுரை மாநகரம் எல்லாம் பாக்குறாங்க. அதாவது எப்படி வராங்க, ஒரு தவப்புலியை வாளுருவி விட்டன போல் விடுபெற்று வரும் சிவந்த புதுமேனி கதிர்வனப்பு பரகதி தேகத்துறை. அதாவது அவ்வளவு சிகப்பா இருக்காங்களாம். தேகம் பார்த்தா அவ்வளவு சிகப்பா இருக்குது. வாளூரி விட்ட ஒரு சிங்கம் போல வந்துகிட்டு இருக்காங்களாம். தெய்வம் இது மாதிரி இந்த மதுரை பதி வராங்க. மதுரையில கிட்டத்தட்ட சதுர்யுகங்களும் கண்ட பழைய காலத்து பதியாக மதுரை மாநகரம் செல்லும் பெரும்பாதையின் வழியே கூடி கண் பார்வைக்கு மறைகின்ற நெடுந்தூரம் வருகின்ற பரியந்தமும் தாங்கள் தவவாசம் செய்திருந்து வந்த ஆளுகையை கல்வத்துன்னு திரும்பி பார்த்து அதாவது பாட்டையால் தனியா விட்டுட்டு வரமே அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்களாம். தெய்வம் அப்படி வரும்போது வழியில யாரும் ஒருத்தரும் அவங்கள கேட்கல, எங்க போறீங்க. அப்போ தெய்வம் நாம் எங்கே எவ்விடம் எந்த சீமையில எவ்வூருக்கு போய் புகுவது என்று அறியாது யாதொரு வைப்பு நிலைப்புமின்றி அவங்க வந்துட்டாங்க. எங்க போறது, எந்த ஊருக்கு போறது, யாருக்கிட்ட போறது தெரியல. தெய்வத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நிலையை. எங்க போறது, அதாவது யாரென்று கேட்க யாதொரு வைப்பு நிலைப்புமின்றி தங்களுக்கான நேச அறிமுகம் ஏதும் இல்லமே, யாருமே இல்ல. தெய்வத்துக்கு ஏதும் இல்லாத தனித்த அனாதையாய் மேலும் யாவரென்றும் கேட்க நாதியற்ற அனந்தானந்தம் சென்று கொண்டிருக்கும் பெரும்பாதையில் எதிரே சேகரங்களாக கூடி மகிழ்ந்து பேசி பாடி ஆடிக்கொண்டு செல்லும் கூட்டங்களின் இடையே நுழைந்து விலகி கொண்டு வரும் குருமார்கள் அரசு எங்கள் ஞான செம்மேறு நாயகம் அவர்கள் ஆழிய கடலிலே கப்பலானது கவிழ்ந்து விட்ட அதில ஒருவர் மட்டுமே உயிர் தப்பி அகண்ட அபாயம் நிறைந்த அவ்வாழிய கடலிலே திசைப்பாதை கரை கப்பல் ஒன்றும் தட்டுப்படாமல் தப்ப இடமின்றி வேறொருவர் துணை இல்லாமல் அங்கே தனியே நீந்தி கொண்டிருக்கின்றவர்கள் போன்று வழி நடந்து வரும் எங்கள் நாயகம் அவர்கள் அபாயம் நிறைந்த அவ்வாழிய கடலிலே திசைப்பாதை கரை கப்பலொன்று தட்டுப்படாமல் தப்ப இடமின்றி வேறொருவர் துணை இல்லாமல் அங்கே தனியே நீந்தி கொண்டிருக்கின்றவர்கள் போன்று வழி நடந்து வரும் நாயகம் அவர்கள் ஜீவ சிம்மாசன தேவ செழிப்பேற்றி கனமானது வீறி இழுத்து கொண்டு வரும் தங்கள் வலுகொண்ட கிரணோதய கார்மணி திட கார்ப்பு ஓர்மை ஊணுதலினாலே பேருறுதியாம் பெற்றிரான் என்ற சன்னத திரு கங்கண காப்பாகிய தங்கள் மெய்யை எங்கே எவ்வெல்லை எவ்வூரிலே சாதி எக்குலத்து இதற்கென்று பிறந்து தலை நிமிர்ந்து இதயம் பொலியேற்றும் ஜேதி வர இருக்கும் மனுக்கோலம் கண்டெடுத்து உழவு விளைவேற்று என்னும் அரண் செயல் விரிப்பை நடத்துவது எங்கெங்கே இப்படியாக நடக்க இருக்கின்றனவோ. இதுல தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, இதை எப்படித்தான் நடத்த போறோமோ, எந்த ஜாதியிலயோ எந்த குலத்திலயோ எங்க பிறந்து வந்தவ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி நடத்த போறோமோ அப்படின்னு தெய்வம் இந்த நிலையை நினைச்சு பாருங்க. அந்த அந்த இடத்துல தெய்வம் இப்படி, ஏன்னா யாரும் இல்ல அவங்களுக்கு யாரும் இல்ல, ஏன்னா அவங்களுக்கு புதுசா தெரியுது எங்க போய் எங்க தங்குறது. இத நிச்சயம் நீங்க எல்லோருமே இதை நினைச்சு பார்க்கணும். இத
இத படிக்கணும். நீங்க தனியா படிங்க, யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. தனியா இருந்தா தான் நம்ம தெய்வம். ஏன்னா தெய்வம் பட்ட பாடு தனியா தான் பட்டாங்க. அவங்க நம்ம தனியா தான் நினைக்கணும். தனியா தான் நினைச்சு நம்ம உசுருக்கு நம்ம உயிரை காப்பாத்த அருந்தவங்கள் செய்து வர்ற அந்த தேவாதி தேவனை நம்ம எப்படி நினைவுல வச்சிருக்கிறோம். இது உணர்வோடு கலந்து இருக்க வேண்டிய செயல். இது ஜாக்கிரதையா இருங்க. மனுக்கோலம் கண்டெடுத்து உழவு விளைவேற்றல் என்னும் அறஞ்செயல் விரிப்பை நடத்துவது எங்கெங்கே எப்படியாக நடக்க இருக்கின்றனவோ என்று இடையறாது உளம் நிறைந்து கிளர்ந்து ஆய்ந்து வரும் பேரிரக்கம் தனி சிந்தையினிடத்தே எண்ணி 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 அங்கே பார்த்த முகங்கள் எல்லாம் வேற்று முகமாக காணுவதைக் கண்டு தங்கள் பிரபுவானவர்களை சந்திக்கும் முன்பு இருந்து வாழ்ந்த தங்கள் ஜனன பூமியில் அறிமுகமானவர்களை நினைவுறும்போது அங்கெல்லாம் அழி அவாவின் முதிர் விளைவால் பவ செழிப்பினை உகந்து நாளும் அதற்கே அடிமை என்று புகுந்து திரிந்து கொண்டிருக்கின்ற அவர்கள், அதாவது அவங்க பழைய ஊருக்காவது போலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் அந்த பழைய இதுலயே இருக்கிறாங்க, அந்த பழைய சம்பிரதாயத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க, அதுலயே அடிமையாக இருக்கிறாங்க. நாம் இப்போது புகுந்து கொண்டிருக்கின்ற சுத்தாவிக்குல புகுந்து கொண்டிருக்கின்ற சுத்தாவிகுண நீண்ட சிகை ஜடாமுகுட கோலத்தை தெய்வம் அந்த முடி கால் வரைக்கும் தொங்குமா. அவர்கள் முன்னே பார்த்த கண்ணை கொண்டு இப்போது நோக்கி நாம் அவர்களோடு பேசுகின்ற சிறிது நேரமட்டே சூழ்ந்து கூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கின்றவர்களை போல் உகப்பார்களே அல்லாது கவனித்து நிலைத்து நின்று நற்பயனடைய வீடு நில்லார்கள். அவங்க பேசும்போது கொண்டாங்க கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க தொடர மாட்டாங்களே. நீங்களே சொல்லுங்க, நம்ம எல்லாம் பார்ப்போம். அனாதையா தெரியாத ஒரு ஊர்ல யாரும் தெரியாது, நம்மளை கண்டுகொள்ளாம எல்லாருமே போறாங்க. நாம அங்க இருந்தா நம்ம நிலை எப்படி இருக்குமோ, அதாவது நாமளாவது போய் எங்க ஒரு வேலை பசியாக்குவோம். ஆனா சர்வேஸ்வரன் அவங்க எங்க போவாங்க? பழைய ஊருக்கும் போக முடியும். ஏன்னா அவங்க புகுந்து கொண்டிருக்கிற கோலம் அப்படி இருக்கு. மேலும் எல்லாம் இழந்துவிட்ட ஏழை என கருதி ஏளனம் பண்ண துணியும் களியச்சிகளிடம் இந்த தவ செழிப்பேற்ற புராதன மெய்யை எவ்வாறு செலுத்தினும் உள்ளத்து புகுத்தை ஏறாதன நினைந்து தாம் பிறந்த ஊரை சிந்தையை நின்று ஒதுக்கிவிட்டு நடந்து மதுரை மாநகரம் சேர்ந்தார்கள். இதை நல்லா கவனிங்க. ஒரு புள்ள போகுது, நல்லா வெளிநாட்டுல நல்லா சம்பாதிச்சு கை நிறைய பணம் கொண்டு வந்தா எங்க கொண்டு வரும்? தாய் எங்க இருக்கிறாங்களோ, நம்ம அக்கா தங்கச்சி எங்க இருக்காங்களோ, அண்ணன் தம்பிங்க எங்க இருக்காங்களோ, நம்ம சொந்த அங்கதானே வரும். ஏன்னா பெருமையா பேசி இவ்வளவு பணத்தோடு நம்ம வர்றோம். ஆனா தெய்வ தவத்தை வச்சுக்கிட்டு எங்க போறது? அவங்க என்ன செய்வாங்க? இதையெல்லாம் எண்ணி பார்க்காம மக்கள் எல்லாம் எதுலயும் புகுந்துகிட்டு இருக்குது. நல்ல மக்களா நீங்களாம் மாறிடுங்க, தெய்வத்துக்கிட்ட அடிமையாயிடுங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். எதையும் நினைக்காதீங்க. தெய்வம் எப்படி இருக்கிறாங்க, இந்த நிலையில நாம இருந்தா எப்படி இருப்போமோ அதே நினைச்சு அவங்களை கவனிக்கணும், பார்க்கணும் தெய்வத்தை. சுத்த நாம கோடி கனுகூலன் உத்தம யுகம் ஒன்று உண்டாக்கவே ஒத்தையால் மதுராபூரி உற்றங்கன் சுத்தமை வழி ஆரம்ப செஞ்சாலே. அத்தன் அவங்க அதாவது கோடி ஆன்மாக்களுக்கு அனுகூலனாக வராங்க. உத்தம யுகம் ஒன்று உண்டாக்குவதற்காக கோடி மனுக்களுக்கு உத்தம யுகம் ஒன்று உண்டாக்கணும். ஒத்தையாய் மதுராபுரி உற்றங்கன், ஒத்தையாதான் வராங்க, யாரும் அவங்களுக்கு ஒருத்தரும் கிடையாது. சுத்த மெய் வழி ஆரம்ப செஞ்சோலே, மெய் வழி ஆரம்பிக்கிறதுக்கு அங்கதான் வராங்க. இவ்வாறாக ஆளவாய் நகரம் என்னும் மதுரை எம்பதி அங்கே சிறிது நாள் தங்கிய நாயகம் அவர்கள் கோவில் ஆலயங்களிலும் கடை வீதி ரோடு பாதை சத்திரம் மடங்களிலும் ஜனக்கூட்டங்கள் எங்கும் நிறைந்து வழிந்து கொண்டிருப்பதையும் அதில் படித்தவர்கள் என்று எழும்பி மக்கள் கேட்கும்படியாய் அதிகமான பிரசங்கங்கள் விரித்து கூறிக்கொண்டிருப்பதையும் அதனை விருப்பமாக கூட்டங்கள் கேட்டு அவர்கள் நிஜமாகவே சிவசிவா என்று போடும் அன்பின் குறியாகிய சத்தங்களையும் பள்ளிவாசல்
ஹதீஸ் தலங்களில் மெய்யாக சுபஹான் அல்லாஹ்வென்று கிளம்பும் உகப்புடைய துனியையும் இன்னும் பலவாறாக கேட்பதுடனே வேறு பற்பல கூட்டங்களினிடையே ஆரவாரித்துக் கொண்டு கையை படபடவென்று தட்டுகின்ற ஓசையையும் இந்த கிறிஸ்தவத்துல சொல்றாங்க. பல இடங்களிலும் பார்த்து கேட்ட எங்கள் நாயகம் அவர்கள் எண்ணியதாவது, இங்கெல்லாம் பாக்குறாங்க, பார்த்தா அங்கங்க கூட்டம் போட்டு இப்படி பேசுறாங்க, எல்லா ஆலயத்துக்கும் போறாங்க, பாக்குறாங்க, எல்லா மக்களும் இவ்வளவு அன்பா இதெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது தங்களுடைய மறுஜனன புனர்ஜென்ம பிறவியினுக்கு காரணமாகிய தலைநாளினுக்கு தலைநாளாகிய காசுக்காரன் பாளையத்தில் அங்கே பிரான் அவர்களை சந்தித்து ஆரம்ப சம்பாஷணை நடத்த முதற்கூறு வாய்மை கேட்ட அந்த நாளையிலே முன்னர் நெடூக நூலறிவு கொண்டு பேசி அறியாமலே அபிப்பிராயங்களை மூட முரட்டுத்தனமாக விரிக்கும் பேயாண்டியர்களுடைய செயலுக்கு எக்காலமும் வராத இருளுரைகளை கேட்டு அந்த காலத்துல எல்லாம் நூலறிவை கொண்டு பேசுனதெல்லாம் முரட்டுத்தனமாக விரிக்கும். ஒண்ணும் அவங்க புரியாது, ஆனா அதை விரிச்சு பேசுவாங்க, விரிச்சு பேசுவாங்க. அந்த நூலெல்லாம் எல்லா இடத்துலயும் பேசும்போது அது செயலுக்கு எக்காலமும் வராத இருளுரைகள். அது கேட்டு வேற புகலிடமின்றி அதனையே பூண்டு கொண்டிருந்த தங்கள் அதனையே மெய்மை ஞானம் என கருதி பற்றி கொண்டு உறுதி பூண்டிருந்த தாங்கள் அதுதான் உண்மையான தெய்வீகம் என எல்லாரும் எல்லா இடத்துலயும் பேசுறதை கேட்டு அதுதான் உண்மையான தெய்வீகம் அப்படின்னு சொல்லி அது பார்த்தா அதெல்லாம் இருளுரைகளா இருக்குது. ஏன்னா கடைசியில யம நிலையில அது வந்து உதவுறது இல்ல. வித்யா தத்துவம் அது உன்னுள் எங்கே என்னும் கேள்வி ரூபமான செயலறிவுரையானது முதலில் தோன்றி எழும்பி செவியில் புகுந்த மாத்திரத்திலேயே இது மெய்யான செயல்படுத்து உலாவும் நிஜ வழிபாட்டின் அறிவு தீர்ப்பு வாய்மை என சிந்தையில் பாய்ந்து முத பாட்டைய கிட்ட கேட்டோன்னா இதுதான் உண்மையான இதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, சொல்றாங்க. வித்தியாசத்துவம் உன்னுள்ள எங்கன்னு கேட்ட உடனே அவங்க புரிஞ்சுட்டாங்க, இது சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லி. வழிபாட்டின் அறிவு தீர்ப்பு வாய்மை என சிந்தையில் பாய்ந்து இனி இல்லா ஊணுதல் வலுக்கொண்டவர்களாய் உயிர் நீத்த உடலிற்கு உயிர் வந்து புகுந்தது போன்று எண்ணி அந்த அவங்க பாட்டையோட கேட்ட மாத்திரமே அந்த வார்த்தையில உயிர் வந்துருச்சு. அவங்க உயிர் போன உடல உயிர் வந்த மாதிரி தெய்வம் என்றாங்க. இதோ நிஜமான ஜீவப்பாட்டை இருக்கிற வாய்மை துணுங்குவதுடனே ஞான வாழ்வுக்குடைய தூளமலை பிம்பம் இருக்கிறது என்று அப்போதே பற்றி கூடினோமே. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு அப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு பாட்டைய கூட இருந்தோமே. அது போலவே இங்கே இவர்கள் எல்லோரும் பிள்ளை இல்லாதவர் பீச்சி இலையை முகந்தா போல என்னும் சுலோகத்தை போன்றிருக்கின்றார்கள். அதாவது எல்லாரும் அந்த தெய்வீகம் இல்லாம இருக்கிறாங்களே, அதுக்கு தெய்வம் விளக்கம் சொல்றாங்க. பிள்ளை இல்லாதவங்க என்ன பண்ணா அந்த பீச்சரையை பார்த்து முகந்துக்குவாங்க. அந்த காலத்துல அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அது போல இருக்கிறாங்களே, ஆதலால் இவர்கள் நம்முடைய கையில் மெய்யாகவே விளங்கும் கைபான செயலாகிய தீர்ப்பு நிஜமான வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கூட்டங்களாக வந்து சாய்ந்து நமது ஜீவேச வாழ்வாகிய சிரஞ்சீவி மெய்யை பெறப்போகிறார்கள் என்ற பேராசையுற்றவர்களாய் நம்ம அன்னைக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே நம்ம பாட்டைய கூட போயிட்டு அவங்க குருபிரானோடு போயிடறாங்க. இப்ப நம்ம கிட்ட நிஜமான எத்தனை பேருக்குனாலும் கொடுக்குற மாதிரி அந்த மெய் அவங்க கையில இருக்குது. இதை நம்முடைய இது கேட்ட உடனே நிச்சயம் வந்து எல்லோரும் இந்த மெய்ய பெற போறாங்க அப்படின்னு பேராசை இருக்குதான். தெய்வத்துக்கு எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். அப்போ எத்தனை கோடி மக்கள் அவங்க யாருன்னு பாருங்க. முதலாக மேல கோபுரத்தில் உள்புறம் மேலமாடி வீதியின் தென்பாக மகிழ மரத்தடியில் இடத்தே அங்கே கூடியிருந்தவர்களை நோக்கி அந்த கோவில்கிட்ட வர்றாங்க. கோயில்ல அந்த காலத்துல அந்த மகிழ மரம் இருந்திருக்குது. அங்க வந்து எல்லாரும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏன்னா கோவில்ல எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க தானே. இதுக்கு மேல மக்கள் எல்லோரும் இதை படிங்க. தெய்வம் மனிதனுக்கு என்னென்ன வேணும், எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் விளக்கமா சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லோரும் இந்த ஆன்மீகத்தை படிங்க, தனியா உட்கார்ந்து படிங்க. நிச்சயம் தெய்வம் உங்களுக்கு எல்லாம் படி அளப்பாங்க. வந்ததோர் அந்த காலம் அரை முதல் நிசக்க விஞ்சை சொந்தமதாக்கி சுத்த சமரசந்தனிலே ஏற்றும்
மந்திர சிந்தை வாக்கால் மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வழக்கை கொண்டு திருப்பத்தூர் வந்தாரம்மா. இப்படி சேர்க்கறதுக்கு வர்றாங்க. மந்திர சிந்தை வாக்கள் அவங்களோட வாக்கால சேர்க்கிறாங்க. மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வழி கொண்டாத தமிழ்லயே இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த தமிழ் வேற யாராவது நம்ம பார்த்திருக்கிறோமா? திருப்பத்தூர் வராங்க. அப்போ வந்ததெங்கள் தேவராஜ மனுமகன் வடிவத்தாங்கி மந்திர சிவ சிம்மாசனமதில் வயங்கு நந்தி எந்திர மலை போல் நின்று எங்களை தேடினாலும் சிந்தைமான் நெடுங்க தன்னல் திருப்பத்தூர் வந்தரம்மா. அப்போ தெய்வம் மதுரையில இருந்து திருப்பத்தூர்ல வராங்க. ஆரம்ப பிரச்சார படலம். வாங்கூரும் பேரு பாரவரங்கோடு நீங்கூரான் பேரு நீதி நீலத்தில பாங்கூரு யுகம் மாற்றி பதிக்கவே பாங்கூர யுகம் மாற்றி பதிக்கவே ஓங்கூரும் ஆரம்பம் பிரச்சாரமே. வரம் கொடுக்கறதுக்கு வரங்களாம் இந்த நிலத்துல. இப்ப தனி யுகம் படைக்க போறாங்க. இந்த யுகம் மாற்றி தனி யுகம் படைக்கிறதுக்காக வராங்களாம். பண்ண காலங்கள் பார்த்த நம் பெரியதாய் மண்ணு கோல வடிவு பயங்கவே பின்ன வெங்கலி மாற்றி விடி ஊர விண்ண வெங்கலி மாற்றி விடி ஊர சென்னரி ஆரம்ப பிரச்சாரமே. பண்ண காலங்களில் பார்த்து பெரிதாக தெய்வம் மனித கோலம் எடுத்து வராங்க. மண்ணு கோல வடிவு பயங்கவே விண்ண வெங்கலி மாற்றி விடிவுற இந்த களிய மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. தென்னறி ஆரம்ப பிரச்சாரமே. தெய்வம் இப்படியே அந்த மதுரை என்பதில அது திருப்பத்தூர்ல வராங்க. எதுக்கு? அருட்பெரும் மாறா திருப்பேரு நாயகம் அவர்கள் திருப்பத்தூர் வந்து சேர்ந்து எங்கள் எல்லோரையும் அழைத்து மறுபிறவி ஜனனத்தில் ஜனிப்பிக்க வேண்டி அதுக்காக எல்லோரையும் மறுபிறப்பு பிறக்க வைக்கணும் அப்படின்னு. இது செயல், வாயில சொல்றதல்ல. யாரு வாயில சொன்னாலும் கேட்காதீங்க. மக்கள்லாம் உஷாரா இருங்க. கரண்டை கால் வரை, அப்போ தெய்வம் எந்த கோலத்துல இருக்கிறாங்கன்னு பாருங்க. கரண்டை கால் வரை நீண்டோடி வளர்ந்து விரிந்து சிந்தி கிடக்கும் தலைச்சிகை கூந்தலாபரணமும் முழுமானிதனத்து அதிமுக கூச்சமுற்றும் உணர்ச்சியுடைய இளம் பசுமஞ்சள் பொடிற்றிருமேனியும் அந்த அடையாள கலர் சொல்றாங்க பாருங்க. அப்படா தங்க கலர். தெய்வம் தங்க கலர் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு கூசுமா கண்ணு, அவ்வளவு கலராம். அதிக கூச்சமுற்றும் உணர்ச்சி அப்படிங்கும் போது அவங்கள பார்த்தாவே அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அப்படி கண்ணே கூசி போதுன்னா பாத்துக்கோங்க. குறிவைத்து ஆவி பிடித்து பற்றி விழுங்குகின்ற இமையுறாது நிற்கும் பேரிரக்கம் கொண்டு அந்த ஜீவனை அப்படி அணைக்கிறாங்க. பேரிரக்கம் கொண்டு கனத்த பெரியதகை பார்வையும் மாயாத இரட்சகத்தன்மையும் ஓயாது பூத்து விளங்கும் ஒத்தை மனம் சுத்தம் போங்கிய இதை விட்டுட்டு போறீங்களே, எங்கேயோ காது கொடுக்குறீங்களே. தெய்வத்தை பாருங்க, இப்படிதான் வராங்க. ஆதி காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. இத மக்கள் எல்லாரும் அவங்க பக்கம் சேர்ந்துக்குங்க. யாரு காலையும் விழாதீங்க. தெய்வத்து பக்கம் சேர்ந்து அவங்க திருவடியில ஊழ்ந்து கிடங்க. எங்கள் மங்காதவ தங்க மாமலை சிங்க மொத்த திடத்தமை சிந்தையரு வெங்கலத்தை ஒத்த வீருத்தாளினரு வெங்கலத்தை ஒத்த வீருத்தாளினரு திங்கள் மாமுக செல்வனன் நாயகம். மங்கா தவத்தங்க மாமலை இன்னைக்கு மங்காதாங்க தவம் வளர்ந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கும்
அந்த ஜீவ பிரயாணம், அந்த அடக்கம் இது நடக்குதுன்னா எங்கெங்க நடக்கும்? நல்லா நினைச்சு பாரு மக்களை. இந்த ஒரு செயலுக்கு தான் இன்னைக்கு வரும். ஆனா எங்கெங்கயோ உங்களை திருப்பி விட்டுறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அததான் நான் இது முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்லிட்டு வரேன். சிங்கத்தை மொத்த ஜெகத்தை மிசிந்தையர் அவ்வளவு அவ்வளவு தைரியமா இருக்கிறாங்களாம் தெய்வம். வெங்கலத்தை ஒத்த விருத்தாளினர் அந்த கண்ணங்கள்லாம் பார்த்தா அதை மன்னிக்கிறாங்க பாருங்க. திங்கள் மாமுக செல்வருக்கு ஏதுமா தெய்வம் நினைக்கிறாங்களாம். அங்கே வந்து அந்த அந்த திருப்பத்தூர்ல அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிஞ்சான அருப்பிழம்பின் சுவையுணவு ஈந்து பார்த்து அது அவர்கள் செவியில் உடனே போய் யாராவது கண்டு அவங்க பேசி பாக்குறாங்க. யாரும் காது கொடுத்து கேட்கல. இப்போது காலம் நெருங்கி விட்டபடியால் கலிநிலை ஆரம்பம் மறவே இல்லாதிருக்கும் பட்டி குக்கிராமனுக்கு அங்க போனா இந்த கிராமத்துக்குள்ள போனா, ஏன்னா அவங்க வந்து அந்த இந்த வாழ்க்கையில கிராமத்து வாழ்க்கையே அதப்போ அந்த அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அந்த வஞ்சகம் கபடம்லாம் இல்லாம தான் இருப்பாங்க. அதை பார்த்து அங்க இப்போது அவசரமாய் தாமதியாமல் கேட்ட மாத்திரத்திலே சேர்ந்துக்கணும். அவங்களும் சேர்ந்துப்பாங்களா என்ன ஒரு சிறு கூட்டமான 10 பிள்ளைகளாவது கூட்டிக் கொண்டு இங்கே நாளடைவில் நேசப்பழக்கம் அதிகப்படுத்தி பந்தத்துவமான பிரீதி உண்டு பண்ணி அதன் பால் சேர்ப்போம் என எண்ணியவர்களா அதிலிருந்து சுக்காம்பட்டி, கருங்குளம், கோட்டுத்துறைப்பட்டி, திருக்கோஷ்டியூர் முதலாய சுற்றுப்புறங்களிலே உள்ள கிராமாந்தரங்களான ஒவ்வொரு ஊர்களுக்காய் சென்று அங்குள்ள சாவடி ஊர் முச்சந்தியிலும் ஜனங்கள் வந்து தங்குகின்ற விருட்ச நிழல்களிலும் பிரியமாய் கூப்பிட்டு தெருகோடிகள் திண்ணை நடச்சாலை பட்டகசாலைகளிலும் அங்கு வந்து வந்து கூடியவர்களின் முன்னிலையில் இருந்து அவரவர்களினுடைய ஜாதி மத ஆச்சார சம்பிரதாயங்களுக்கு ஏற்றபடியெல்லாம் நற்கர்ம வழிபாடுகளில் படும்படியாக எடுத்து தெய்வம் இத்தனை ஊருங்களா நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு நாம என்ன பண்ணிடுறோம் யோசனை பண்றோம். அந்த காலத்துலாம் நானு யாரையும் சொல்ல நான் நினைக்கல. ஆரம்ப காலத்துல ஒரு சபை நடத்தும் பார்த்தா டைம் கேட்பாங்க. இப்போ இப்படிதான் வருவேன் அப்படிதான் வருவேன். தெய்வம் பாருங்க சர்வேஸ்வரன் அந்த கிராமம் யாருங்க தெரியும். அவங்க பசியா இருந்தாங்களா இந்த இதுல எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதை காட்டவே இல்லை. பசியானதை காட்டவே இல்லை. ஈசன் இந்த உலகத்தை படைச்ச கர்த்தா அவங்க பசியாரிலேயே போய் அவங்க கிட்ட எல்லாம் அந்தந்த இடத்துல பார்த்து இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் தெய்வம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் படிங்கன்னு சொல்றேன். அவர்களுக்கு அதிசயம் பிறங்க வினா விடையாக எல்லோருமே மெஞ்ஞானத்தை அடைந்து விடுகிறது மிக எளிமையானது என்று பேசி கொண்டு வந்து விட்டு ஆனால் இதற்கு யதார்த்த வைராகியம் ஒன்று வேண்டுவதென்றும் இதற்கு படிப்பே இல்லாதவர்களும் அருகதையர்களே என்றும் விளங்கும்படி கூறி கொண்டு வந்து முடிப்பார்கள். படிக்காதவங்க கூட பரவாயில்லை வாங்க இப்படி தெய்வம் எடுத்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு வண்டிக்கு காசு கொடுத்தா வர்றோம். நமக்கு 3 வேளை தங்கறதுக்கு வசதி செய்து கொடுத்தா வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்கையை யோசிச்சு பாருங்க. நீ கூட்டம் கூட்டினா அதுக்கு காசு கமிஷன் கொடுக்கணும். இந்த வயிற்றுச்சல் எல்லாம் நம்ம என்ன பண்றது? உலகத்தை படைச்ச கர்த்தா இப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்தது இந்த இதுவும் போய் அடையட்டுமேனு அந்த இறக்கப்பட்டது இன்னைக்கு எந்த வேலை வந்து நின்று இருக்குதுன்னு மக்கள் எல்லாம் பாருங்க. நம்மளை எவ்வளவு சுண்டி இழுக்கிறாங்கன்னு பாருங்க. பணம் காசு இன்னைக்கு வந்துருச்சு. இப்படியே தெய்வம் ஓய்வுங்கிறதே கிடையாது. இரவும் பகலும் எல்லா இடத்துலயும் மடங்கள்ல போய் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூர் கோட்டை சுவர் அருகில் நின்று செய்த பிரசங்கம். கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே அக்கலி அவாவினன் நேச பாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நானினா போல கூசிக்கொண்டிருக்கும் துணைவரே, எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே. இனிய பிறவியரே, நாம் எல்லோரும் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவது நீ ஆர்வசித்தமாக கே. இப்படி இதை நீங்க படிங்க, அவசியம் படிங்க. இப்படி யாருங்க இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்க? நல்லா இப்ப நடக்குது வாழ்க்கையை பார்த்தா தெய்வ திருவாக்க பேசுறதுக்கு காசு. அன்னைக்கு இவங்க வந்து இப்படி எளிமையா மக்களிடத்துல ஆதி சர்வேஸ்வரன் இந்த உலகத்தை படைச்ச கர்த்தா. இத கனம் கொண்டு படிங்க, கேளுங்க. இந்த பிரசங்கம் நீங்க பாருங்க. மெய்வை மக்கள் எல்லோரும் மெய்வை பற்றி தெரிந்து கொள்ளுகின்றவங்க எல்லோருமே இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க அக்கத்துல இருக்கிற மக்கள் கிட்ட இதை படிச்சு தெரிஞ்சுக்குங்க. தெய்வம் என்னென்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு
திருப்பத்தூர்ல பேசும்போது அங்க இது அது வரைக்கும் எல்லாம் கேட்டு ஒருத்தர் சொல்றாராம், தையல் கடை காதர் பாட்சா ராவுத்தர் என்பவர் எங்கள் தெய்வத்தை நோக்கி, பாபா போய்விட்டு சாப்பாட்டுக்கு மேலே நம்ம கடைக்கே வந்திருங்கோ என்றது சரி என்று சொல்லிவிட்டார். எங்க போவாங்க? இப்ப இருக்கிற மாதிரி ஹோட்டல் அங்க இருக்குதா? எங்க போவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி பாடுபட்ட செயலு சும்மாவே விட மாட்டாங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி தெய்வம் இல்ல. அனந்தர்களும் நினைச்சுக்குங்க, நல்ல செவித்துல படைக்கிற மக்களும் நினைங்க. தெய்வம் இவ்வளவு பாடுபட்ட ஒரு செயலை இன்னைக்கு இவ்வளவு ஈஸியா நம்ம நினைக்கிறோமே, அவங்க பட்ட பாட நினைக்க சொல்லிதான் தெய்வம் உத்தரவு. எதுவும் நீங்க பேசவே வேணாம். மக்கள் இப்ப எனக்கு புரியுற மாதிரி உங்களுக்கும் புரியும் மக்களா. இதெல்லாம் பாருங்க, அவங்க பட்ட பாட பாருங்க. அன்னைக்கு இல்ல, தெய்வம் எத்தனை வருஷம் இருந்து கஷ்டப்பட்டா அத்தனை வருஷமும் நம்ம கஷ்டப்படணும். எதுக்கு? அவங்கள எண்ணி 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 இப்படி கஷ்டப்பட்டாங்களேன்னு நினைச்சு நம்ம பாடுபட்டு, இப்படி பாடுபட்டாங்களே நினைச்சு கஷ்டப்பட்டு அழணும். இது பத்தாது. ஜாக்கிரதையா இருங்க. வேற ஒண்ணுத்துல போய் சாஞ்சிக்கிறாங்க மக்களா. அதன் பிறகு திருப்பத்தூர் 63 மடத்தில் முகப்பில் காலை இளநேரத்தில் பேசிய பிரசங்கம். 63 மடத்துல உள்ள உட்காரல, முகப்பில் வெளியில நின்று பேசுறாங்க காலையில. இதெல்லாம் அவங்களுடைய பாடு நினைக்கலனா நாமெல்லாம் எங்க போய் கஷ்டப்பட்டா நமக்கு தீராது. அவயவங்கள் முடமதானா அழுந்துவர் துன்பம் நாளும் இவை முடமான நேரம் இசைக்கரை நொடிய காணும் அவத்தவர் என்னும் அந்த அரை நொடி நேரம் அல்ல தவத்தவர் உரையை கேளி தாங்கோனா துயரம் பண்ணாலே. என்ன சொல்றாங்க? அவயங்கள் முடமதானால் அழுந்துவர் துன்பம்னாலும். நம்ம விரல் ஒண்ணு போயிடுச்சுன்னா நம்ம அன்னைக்கே மறந்துடுவோமா? எத்தனை நாள் கஷ்டப்படுவோம். இப்படி போயிருச்சே. ஒரு கண்ணு போயிடுச்சு, எவ்வளவு நாள் கஷ்டப்படுவோம். காது கேட்கல, ஒரு நாளை மறந்துடுவோமா? காலம் ஃபுல்லா நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நடிச்சுட்டே இருப்போம். இத அவத்தவர் என்னும் அந்த அரை நொடி நேரம் அல்ல, அது அந்த நடந்த அரை நிமிஷத்துல மறந்தது கிடையாது. அதனால தவத்தவர் ஒரே கேளீர் தாங்கனா துயரம் பண்ணாலே. எதுக்கு? நம்ம செத்து போயிட்டா உடனே அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம் பாருங்க, அது அல்ல அப்படின்னு தெய்வம் பிரசங்கம் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பொறுமையா படிங்க. தெய்வத்துடைய பிரசங்கம் இங்க போட்டிருக்காங்க, அதை படிங்க. தெய்வம் என்ன ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க, இறுதியில என்ன பண்ண வந்திருக்கிறாங்கன்னு படிங்க. சூரை கொடுக்கிற ஒரு சூனொடியதென்பது வீரிடும் பண்ணாலதனின் விளைவு நினையாதார் நேரும் ஒரு மரண பயம் நிமிடம் அது வென்பது ஊரறிய கொடு நரகம் நீலம் உணராரே செய்யும் நொடி நேரம் அதில் சீனமடை நட்டம் ஐயவதன் வாதனை அதன் நிகழ என்ன வெய்ய கொடு வாதனையின் நைய நெடுங்காலம் வையும் முதல் வாயலது மரண பயம் என்னே. சூரி கொடு கீரை ஒரு சூர் நொடியது என்பது, அதாவது ஒரு நிமிஷத்துல ஒரு கத்தியோ இல்ல பிளேடோ ஏதோ ஒண்ணு ஒரு டக்குன்னு நம்ம சதை கிழிச்சிருது. ஒரு செகண்ட் தான், ஒரு நொடி தான். ஆனா அதோடைய அந்த வடுவானது நம்ம கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இருக்கும் நம்ம உடல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. நேரம் ஒரு பயணம் அது நிமிடம் அது வேண்டும். அடப்போயா ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு வெளியில சொல்றாங்க. மரணம் ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நிமிஷத்துக்கு போய் முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான் சொல்றாங்க. ஆனா அது ஒரு நிமிடம் அல்ல. ஊரறிய நெடுநர் கொடு நரகம் நீலம் உணராரு. அந்த நரகத்துல போயிட்டா அந்த முடிவில்லையே. இதுக்குத்தானே தெய்வங்க நடையா நடந்து மக்கள் கிட்ட எல்லாம் இப்படி பேசுறாங்களே. இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல இல்லையா? அனந்தாதி தேவர்களே, இதெல்லாம் சொல்லுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க. எதையோ சொல்றீங்க, எதையோ போறீங்க. இவ்வளவு காலம் போயிடுச்சு, இருக்கிறவங்களாவது கொஞ்சம் மக்கள் கிட்ட எடுத்து பேசுங்க. நம்ம தெய்வப்பட்ட பாடம் எடுத்து பேசுங்க.
திருப்பத்தூர்லயே அங்கங்க நின்னு பேசுறது, கோட்டை சுவர் எல்லாம் பார்க்கலாம். திருப்பத்தூர் 63 மடத்திலே தங்கி இருந்தவர்களிடம் ஒரு இரவில் பேசிய பிரசங்கம். திருப்பத்தூர் மடத்துல இரவுல பேசுறாங்க. அவங்களுக்கு தான் தூக்கமே இல்லையே, தூக்கமே இல்லையே. அசலை காணீர் விட்டு விட்டீர், அசல் தேகம் எடுத்திருக்க அதை விட்டு விட்டு நகல் தேகத்தை நம்பி நகல் கல்வி நவின்று நகல் பட்டம் பெற்று நகல் பொருள் வாழ்வினுக்கு நகல் தொழில் புரிந்து நகல் தெய்வத்தை நாடி நகல் தவம் செய்து நகல் இன்பத்தினை நுகர்ந்து கொண்டிருக்கும் நகல் உலகீரே. நம்ம செய்யறது பூரா நகல் தான், அசல் இல்லை. அசல் வாழைப்பழத்தை நீக்கி விட்டு விட்டு மரத்தினால் செய்து சாயம் தீட்டியுள்ள நகல் பழத்தினை எடுத்து உண்ணுவோமா பிறவியரே? உண்ணவே மாட்டோம். ஆனதினாலதான் நான் என்னுடைய உன்னுடையதுமாகிய அசல் தெய்வத்தை காட்டி அசல் பேசி அசல் விருப்பம் தந்து உங்களை என்னுடைய அசல் உலகனுக்கு அசல் வாழ்வு பெற அடைக்க வந்திருக்கிறேன். இது என்னுடைய அசலான வார்த்தை. இதை அல்ல தட்டுவீரே. ஒரு அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கிறான். நான் சொல்கின்ற இது அசலே. இப்படிக்கு நான் யார் தெரியுமா? நான் தான் மெய்வழிநாதன். இதுல மக்கள் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது நிச்சயம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. இப்பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சாமியாரின் வினா. சாமி, நகல் வேலை செய்தவர்களுக்கு அசலான நரகம் வருகிறதே, அது ஏன்? எவ்வளவு உஷாரா கேட்கிறாரு பாருங்க அந்த சாமியார். ஏன்னா நாங்கெல்லாம் நகலை தானே வழிபடுறோம். அப்ப நகல் வந்து நகலான நரகம் தானே வரணும்னு கேக்குறாரு. இங்க அசலான நரகம் வருது. எது? நகல்லையே வாழ்ந்துட்டு இருந்ததுக்கு அசலான நரகம் வருது. அது ஏன்? அதுக்கு தெய்வம் உத்தரவு பண்றாரு பாருங்க. அசல் வேலை செய்வதற்கே தேகமும் வயதும் உனக்கு அசலாக தந்து இருக்க அதை நகல் வேலைக்கே மாற்றிக்கொண்டு இறுதி வரை உபயோகப்படுத்தி விட்டதினாலே அசலான நரகமே அதற்கு தண்டனையாக தரப்பெற உள்ளது. எவ்வளவு உஜாரா அவர் கேட்கிறாரு. நம்ம தெய்வம் யாருங்கிறத இந்த திருவாக்கியத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மக்கள் எல்லாம். இதுல இந்த பிரசங்கத்தை நீங்க எல்லோருமே படிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்பிரசங்க விஷயமாக மக்களிடம் சம்பாஷணை செய்த பின்னாளிலே ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருடைய செய்யுள் வருமாறு. புதையலான பெருந்தவ குன்றது இதயம் மேவ இருள் கிழிந்தோடிடும் உதயம் செய்யுத்திராட்ச முத்திரைய உதயம் செய்யுத்திராட்ச முத்திரைய சிதவிலா மனு செல்வருக்கெய்தும் ஏமை கடிதமாகும் நம்பர், அதாவது என்னாகவும் வந்துவிட்ட சதை கட்டியே என்று கூறலாமா என்றால் அதில் நானும் ஒரு சதை திரட்சிதானே. ஏ மனுவே, மனு ஈசனே, மனுவே மனுஷனே, நீ மனு ஈசனாவதற்கே பிறந்தவன் என்று நான் நிரூபிப்பேன். அதற்கேதான் நான் வந்திருக்கின்றேனா என்று நீங்கள் எல்லோரும் கூடி என்னோடு நின்று பந்தயம் போட்டு வாதுக்கு நிற்பீராகில் அதில் உங்களை தோல்வி செய்து நான் தான் ஜெயிப்பேன் என்று மார்தட்டி மெல்ல நிமிர்ந்து நகைப்பிறங்கும் போது சபை உள்ளும் ஆச்சரியத்திலும் சிரிப்பிலுமாக விரிந்து நின்றன. தெய்வம் இதுவரைக்கும் மனு ஈசன்னு பிரிச்சதே நம்ம தெய்வம் மட்டும்தான். இதுவரைக்கும் வந்த பாரவான்களும் சொல்லல. அதுக்கப்புறம் இத கேட்டுக்கிட்டு போய்கிட்டு அவன் இத பத்தி பேசிக்கிட்டு மனு ஈசன், மனுவேதான் ஈசன், மனு நீசன் அப்படி பேசுறாங்க. இப்போ இங்க இருந்து புறப்பட்டு போனதான் எல்லாம் தனக்கே தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்பாதீங்க. இன்னைக்கு எல்லாம் அதாவது மெய்வழி தெய்வத்தை கொண்டு அந்த திருவாக்கியங்களை எடுத்து அங்கங்க தனக்கு தெரிஞ்ச மாதிரியே யூடியூப்ல பார்த்தா அவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு சர்வேசன் திருவாக்கு அவங்களை பிடிச்சுக்கிட்டே பேசினா கூட பரவாயில்லை. இன்னும் தானே கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்ட. மக்கள் எல்லாம் நம்பாதீங்க. இது வந்து ரொம்ப கவனமா இருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மனுவே மனுஷனே நீ மனு ஈசனாவதற்கே
பிறந்தவன் என்று நான் நிரூபிப்பேனா நிரூபிச்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மனுதான் ஈசன் நிரூபிச்சுட்டாங்க. உடனே நம்ம நின்றாதீங்க, தெய்வம் தான் மனுவே ஈசன் தான் வந்தவங்க. ஏன்னா நம்ம இன்னும் அந்த ஆய்க்கு இல்ல. அது ஒரு சிலர் போய் கெட்டியா பிடிச்சி ஆயிடுறாங்க. அதனால பாத்துக்க, கடைசி நிமிஷத்தை தான் பார்க்க முடியும். இப்படி போறோம், மனு ஈசனா மனு நீசனா அந்த முகரை கட்டி பார்த்துதான் நம்ம முகரை கட்டி பார்த்து அது முடிவு பண்ணணும். இப்ப யாரும் முடிவு பண்ணிக்காதீங்க, பாடுபடணும். தெய்வத்திட்ட பாடுபட்டு கையேந்தி கேளுங்க, கெஞ்சுங்க. இப்படி தெய்வம் இந்த பிரசங்க காலத்துல இத கவனமா படிங்க, மக்கள் எல்லாரும் கவனமா படிங்க. இந்த காலத்துல ஆரம்ப பிரச்சாரம் அதிகால நாளையிலே எங்களை தேடி எங்கே இன்னும் வர காணோமே என்னும் கருணை வீதி எழுந்து கூவும் குரலோசி பிரசங்கம் அரிய வினா விடை கொடுத்து முடிவு கட்டி ஓடி வந்து கொண்டிருக்கும் மேலே கூறி வந்துள்ள அந்த அகமிய நிலைகளின் காட்சியிலேயே தங்கிவிடுகின்ற மகிழ்ச்சி பிரவாகத்தினாலே தங்கள் பிரசங்க முடிவு கொடுத்து நிற்கும் காலங்களில் ஜனங்கள் கலைந்து அவரவரும் தங்கள் வீட்டை தன் வீட்டை நாடி போகின்ற பரப்பினை கண்ணோக்கும் எங்கள் குருதேவர் அவர்கள் சிற்சில சமயங்களில் இவர்கள் எங்கேயோ போகிறார்களே, இவர்கள் எங்கே போவார்கள், அவஸ்தை இல்லாத எல்லை எங்கும் இல்லையே என திக்கென்ற தங்களுடைய காட்சியின் நினைவில் நுழைந்தபடியே எண்ணுவார்கள். பின் அதன் அடுத்து வரும் சன நேரத்தில் அவர்களுடைய வீடு, நிலம், சொத்து, சோழிகள் ஒரு கம்மலான இடத்திலிருந்து புதிதாக உண்டாகி எதிரே வருவது போல தங்களுடைய நினைவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிய உடனே, ஓஹோ, இவர்களெல்லாம் தங்களுக்கு இருக்கின்ற வீடுகள், சொந்த ஜோலிகளுக்கு போகிறார்கள் என்று திட்டமாக நினைவில் தனித்தனி எழும்பி ஒன்றிய பின் ஒன்றாக உண்டாகி எண்ணத்தில் ஊறி ஓடி வரவும், அப்போது திசையொன்றும் நினைவுக்கு வராது ஏக திசையாக இருக்க நிற்கின்ற இடம் இன்னது என்று நிச்சயம் புலப்படாமல் குய்யென்று வெயிலொளிர் துகள் போல் இருக்கும். அது நேரம் ஜனங்கள் கஜகஜவென்று கலைந்து கொண்டிருக்கையில் தங்களிலிருந்து வரும் குடிசையானது நினைவுக்கு வராது, மறந்து போய் மேலும் அப்போது தாங்கள் குடிசையிலிருந்து வந்ததான எண்ணத்தில் சிறிதும் புலப்படாதவர்களாய் குடிசையேதும் இல்லாதிருந்து வரும் அனாதையைப் போல் அவாந்தரையாய் தங்களை நினைந்து கொண்டிருப்பார்கள். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். தெய்வம் அந்த எல்லையில போய் நின்று பேசி எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வீடு எங்க இருக்குதுன்னு தெரியாதான். அவங்களுக்கு அப்ப துணையா இருப்பாருங்க, ஆத்மி இல்லையே, அவங்க மட்டும்தானே துணையா கை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க தானே. அந்த நினைவை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாவா? இதெல்லாம் இந்த நினைவெல்லாம் தெய்வம் பட்ட பாடலான்னு நினைக்க மாட்டீங்களா? வேற எதையோ பேசி மக்களை திருப்புறீங்களே. மக்களும் இதுக்கு ஏங்கி நிக்கிறீங்களே. குடிசை ஏதும் இல்லாதிருக்கும் அனாதையை போல் அவாந்தரையாய் தங்களை நினைந்து கொண்டிருப்பார்கள். ஒரு அனாதை மாதிரி தெய்வம் இருந்திருக்கிறாங்களே. கடைசி வரைக்கும் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்கதான் இருந்தாங்க. இதை நம்ம நினைக்கலன்னா நிச்சயம் நமக்கு ஒண்ணும் நான் சொல்றதுக்கு இல்லை. நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனே முடிவு கட்டிக்கும். அங்கே எல்லாம் அவரும் தன் வீடு வாசல் ஜோலிகளுக்கு போகிறார்களே, அதுபோல் நாம் எங்கே போவோம்? நமக்கு இங்கே என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லையே என்று நினைத்து அவர்களுடைய நிலையையும் தங்களுடைய நிலையையும் எண்ணி தட்டுண்டு திகிரு முகுராய் திக்குமுக்கடித்தது போல் தனியே நிற்பார்கள். நினைச்சு பாருங்க, அந்த நினைவு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு வசதிகள் நாம இருந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு தெய்வம் அன்னைக்கு போலதான் என்னைக்கு குடிசையில தான் இருந்தாங்க. என்னைக்கு குடிசையில தான் இருந்தாங்க. இது நாம எண்ணி பார்க்கலனா இன்னைக்கு நாம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நமக்கு திட்டமா தெரியலனா நிச்சயம் இது விளங்காது. அவர்களுடைய நிலைமையையும் தங்களுடைய நிலைமையையும் எண்ணி தட்டுண்டு திகிரு முகுராய் திக்கு முக்கடித்தது போல் தனியே நிற்பார்கள். அப்போது போய்கொண்டிருக்கின்ற ஜனங்கள் தங்களை திரும்பி பார்த்தா அது நேரம் அவர்கள் தனியே ஏன் நிற்கிறீர்கள் என கேட்பார்களே என்று ஏதேனும் ஒரு வழி இல்லையே, இது என்ன வழி என தோன்றாமல் இன்ன இடத்திலிருந்து தான் போகிறோம் என்று இல்லாமலும் இது நம்மளால ஜீரணிக்க முடியல. அவங்க ஏன்னா அவங்க தேவ நாட்டை இருக்கிறாங்க. அந்த
நிலைக்கு வரல, இன்னும் தன் நிலைக்கு வரல. அதனால அவங்களுக்கு அப்படி தோணுது பாருங்க. இன்ன இடத்தில் இருந்துதான் போகிறோம் என்று இல்லாமலும் அவர்கள் பார்ப்பதற்காகவே தாங்களும் அவர்களைப் போலவே போவார்கள். சரி, எல்லாரும் போறாங்களே, நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நடிப்பாங்களாம், போற மாதிரி நடிப்பாங்களாம். இது என்ன வழி என தோன்றாமலே இன்ன இடத்தில் இருந்துதான் போகிறோம் என்று இல்லாமலும் அவர்கள் பார்ப்பதற்காகவே தாங்களும் அவர்களைப் போலவே போவார்கள். ஓர் 5 அடி 10 அடி பொழுதும் அடே நமக்கும் குடிசை ஒன்று இருக்கிறதே என்னும் பனிப்புகை போன்ற நினைவானது வர, ஒரு இருளினுக்குள் இருந்து குடிசை மெதுவாக பிதுங்கி வெளியில் புதிதாக தோன்றி வருவது போலும், கண்ணுக்கு தோன்றாத தொலை தூரத்திலிருந்து நகர்ந்து ஊறிக்கொண்டு வருவது போலும் நினைவுக்கு வரும். பின்னே அதனுடைய முழு தோற்றம் எல்லை திசை வழி பாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கண்கூசும் கடலினுக்குள் இருந்து வெளியே தள்ளிவிடப்பட்டு வந்து விழுந்தது போல் தெரியும். இத நீங்க நிச்சயம் மக்கள் எல்லாம் படி. தங்களுக்கு தேவை வேண்டிய பொருள்களானது புதிதாக உண்டாக்க பெற்று எவரோ கொண்டு வந்து ஒன்றாக முன்னால் போட்டுவிட்டு போகிறதை தாங்கள் கண்டெடுத்து கொண்டே நெடுக செல்லுவது போல் நினைவுக்கு வந்து முன்னர் தட்டுண்டு நின்ற இடுக்கணானதற்ற மகிழ்ச்சியினராய் தங்கள் கவனத்திற்கு எல்லாம் ஸ்பஷ்டமாக தெரிய வந்ததும், முன்னர் ஜனங்கள் பார்ப்பதற்காக வேண்டி பொத்தாம் பொதுவாக போய் கொண்டிருந்த பாதையை விட்டு நேர் எதிர் திரும்பி வராமல் மேலும் அவர்களுக்காகவே போன பாதையிலேயே சிறிதூரம் போய் குறுக்கே பிரிகின்ற சந்து வழிகளில் சென்று வளைத்து கொண்டு சுற்றுப்பாதையாக சென்று தங்கள் குடிசையை போய் சேர்வார்கள். இந்த நிலை மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா தெய்வம் பட்ட பாடு புரியும். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தெய்வம் பட்ட பாடு புரியும். எனக்கு அங்கே நான் நின்று பார்த்துதான் எனக்கு முடியல. தெய்வம் பட்ட பாடு. நாம அத மாதிரி ஒரு நிலையில இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? இது நிஜமா ஜனங்க பூரா இது நீங்க உங்க கடை தேருவீங்க, யார் பேச்சு கேட்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. வந்தீங்களா தெய்வத்திட்டு கையேந்தி அவங்க பட்ட பாடு நினைச்சு பார்க்க சொல்லிதான் உத்தரவு. வேற எதையும் அவங்க உத்தரவு போடல நமக்கு. இதை நிச்சயம் நம்புங்க. தெய்வத்துக்கு அப்ப கூட யாருமே இல்லை. இப்படி தெய்வம் இப்படி இந்த காலத்துல வரும்போது, சென்ற காலத்தில் அங்கே தங்கள் கற்பூர வாடை கமழு திருவாய் திறந்து பாட்டையாவுக்கு கற்பூர வாடை அடிக்குமா அவங்க திருவாயில திருந்து உத்திரவான பிரகாரமே வந்து திருப்பத்தூரின் கண்ணை இரு பொழுது காலம் வரையிலும் உதயம் செய்திருந்த அந்த நாளையிலே நடந்து வந்த சம்பவங்களானது. அங்க திருப்பத்தூர் தெய்வம் இருக்கும்போது அங்க பாட்டையா வர்றாங்க. திரிகாலங்களும் உணர்ந்த முழுமானி பழம்பெரும் செம்மல் அவர்கள் அங்கே வந்து நிறைந்த சிந்தனையுற்றிருந்து கொண்டிருக்கும் வல்லாளர் உள்ளத்தில் எல்லாம் கல்லாது கற்பிக்கும் வல்லாள கண்ட தேவ மன்னாவாகிய பிரான் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான பெருகிய வரமாதி யாவும் ஒருங்கே பெற்று கடமைகை பூண்டிருக்கும் தங்களுடைய குரு குபேர திருமகவை காருண்ய கருணை விழி கரங்கொண்டு அருகுற அணைத்து தடவி சந்நிதி இருத்தி வந்து தெய்வத்தை பார்த்து அவங்க அப்படியே அணைச்சுக்கிறாங்களாம். இங்க கொடுக்குறாங்க பாரு, தங்களுடைய குரு. அப்போ பாட்டையாவுக்கே குருவாக இருந்திருக்கிறாங்க. தங்களுடைய குரு குபேர அவங்க சித்தம் நம்மெல்லாம் எடை போட முடியாது. தெய்வத்தை கருணை விழி கை கொண்டு அருகுற அனைத்து தடை சந்நிதி இருத்தி இங்கே இந்நாள் வரைக்கும் நிகழும் சம்பவத்தினாலே இனி இதன் மேலே வர இருக்கும் உமதுள்ளம் என்னவென ஆராய்த லுறுதலாய் நிற்கும் குறிப்பேறி குரு கொண்டலாகிய எங்கள் நாயகம் அவர்கள் தங்களின் பிரான் அவர்களுடைய செழுமுகம் நோக்கி அங்கனம் நடத்தி வந்துள்ள ஆரம்ப பிரச்சாரமும் அதனால் ஆங்காங்கு விளைவுற்று வரும் சம்பவம் அனைத்து ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படி கூறி வரும். அதுபோது அதிலே பின்னர் கூறி வர இருப்பதனை இடையிடையே பிரான் அவர்கள் குறுக்கிட்டு தாம் அருகே இருந்து பார்த்தன போன்றே கூறி வருவதனை கேட்ட தங்கள் வருங்கால அதிமேடாதிபதி மகவாகிய எங்கள் நாயகம் அவர்கள் தெய்வம் சொல்ல அவங்க கூட இருந்து அவங்களும் சொல்றாங்க, கூடவே இருந்த மாதிரி பார்த்த மாதிரி. எங்கள் நாயகம் அவர்கள் பொதுவாக
கூட்டி கூட்டி சுருக்கி கூறி முடித்துவிட்டு இதற்கு மாற்றமுற்ற இருமன போக்குடை தன் உருவக வேடமிட்டலையும் நாசமுற்றீனை நீசரின் சம்பவங்களை மற்றும் மகன் மனக்கவலை ஆறுதல் பொருட்டாய் பூராவும் எடுத்து கூறி வருகின்ற வரையிலும் குறுக்கிட்டு முற்கூறாது விட்டு கொடுத்து அனைத்தும் கேட்டு வாங்கிய பிரானவர்களை எங்கள் நாயகம் அவர்களும் இன்னதுக்காகவே தான் குறுக்கிட்டு இதற்கு மந்திரம் இதற்கு மாத்திரம் முற்கூறாது வாங்கி வருகிறார்கள் என்று அறிந்து கொண்டதினை அறிந்த. அதாவது அவங்க ஆத்திரத்தோடு சொல்றது இதெல்லாம் பொறுமையா கேட்டு சொல்லட்டும் அப்படின்னு அவங்க பொறுமையா இருக்கிறத இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்றத பொறுமையா கேட்கணும் கேட்கிறாங்க அப்படின்னு தெய்வம் புரிஞ்சுக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஈருடல் ஒரு உயிர் ஆனவங்க தானே. புராதன தணிகமணி பிரானவர்கள் தங்கள் அறஞ்சுழந்திலங்கும் குமாரர் அவர்களை பார்த்து, எனது மெய்வழி கண்ணே, நமது சத்திய சுத்த மாபெரும் செயலனுக்கு மாறான பொறாமை பூண்டு அஞ்சுதற்கு அஞ்சா நெஞ்சம் படைத்த அறுதலி தோசி அவள சைத்தான்கள் சூழப்பெற்ற இப்பிரபஞ்ச நெடும்பரப்பில் மேனால் தேவ ரகசியம் பேசும் உட்சபையை திருக்கோஷ்டியில் ஜீவ தயாபரனாகிய இறைவனானவன் இஜகம் உய்யும் பொருட்டாய் தீர்மானித்து முடிவு கட்டிய பெரிய காரியத்தை யாவரேனும் நினைக்க கேளாததும் ஒருவர் சிறிதே சிந்திக்கின் ஆச்சரியகர மயிர் கூச்செறியும் தன்மைத்தான மகா பெருவான் கடையாகிய மகா இறுதி நிர்ணய ஊழி தீர்ப்பாகிய. இதெல்லாம் கவனிக்கணும் நீங்களா மக்கள் எல்லாம். மகா சதுர்யுகம் புவனாதியங்களிலும் உள்ள பாரவான்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்கும் சர்வஞ்ச வல்லமை தெளிவுபடாராகிய மகா சௌந்தரிய கான்முளையாதி எவையாகிய எவைக்கும் ஒரே தனி மேற்பரன நிற்கும் மகா மகத்துவமும் தெய்வம் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. கொடுக்கிறாங்க. விளங்க சீர் சிறப்புமான பிரம்ம வித்தை செலுத்தணும் செய்து வருகின்ற பெரும்பார பொறுப்பு இதுதான் என்று எடுத்து காட்டிக்கொண்டு நிற்கும் அந்த பிரம்ம வித்தையை தெய்வத்தை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. கவனிக்கு சொல்ல முடியும், செய்ய முடியாது. இதுதான் என்று எடுத்து காட்டிக்கொண்டு சீரும் சிறப்புமான பிரம்ம செலுத்தனம் செய்து வருகின்ற பெரும்பார பொறுப்பு இதுதான் என்று எடுத்து காட்டிக்கொண்டு நிற்கும் சின்முத்திரையும் புராதன செல்வபதி சிவ செங்கோல் என்னும் கார்மான பாட்டு சிரஞ்சீவி கையடக்க சிற்பமும் உன்னுடைய திருக்கரம் தாங்கி வந்திட்டபடியினாலே என் தேவ தவப்பேர் திரண்ட முழுவழி மகனே. ஏன்னா எல்லா தெய்வத்துக்கு கையில இருக்குது. நெடும்பார கலியுலகின் பவவழி வீக்கத்தின் திறன் இழந்து அழிவுறு சங்காரம் செய்கின்ற அபார பேரிடி கிரண நீதி நெறி தெளிவு திடதீர்க்க தீர்ப்பு சிவசெங்கோலானது உன் கையில் என் மகனே. அவங்க கையில தான் இந்த உலகமே, அவங்க கையில தான் அடக்கம். உனது கையில் விளங்கும் செங்கோலது கனக நாடும் பூவலம் உண்டாக்கும் முன் தனதமென்றெழுத்தாதியும் அந்தமே எனது மைந்தானி ஏறி யோங்கவே. அந்த ஆதிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தகும். தனதம் என்றெழுத்தாதியும் ஆதிங்கிறது தெய்வம் தான். இவங்களுக்கு தான் அந்த பொருளை அவங்க கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களை வாழ்த்துறாங்க பாட்டையா. எல்லாமே அவங்க கையில கொடுத்தாலும் பாட்டையாவுக்கு ஏதாங்க வேலை. இனிமே எதுக்கு வேலை? எந்த வேலையும் கிடையாது. அவங்க இன்னும் இவ்வாறு அனந்தம் அழிவுறா நிற்கும் ஊழி விதிப்பயன் வேத நீதி தீர்ப்பாகிய பொய்யுலக பவத் பிறப்பழிவும் மெய்யான தர்மயுக புறப்பினுடைய பொய்ப்பயன் மெய் செயலுக்குரிய பன்னளந்தவழும் எண்ணர்ந்தவ நன்னலங்கமிழ் தங்கள் இணக்கண சுயம் பேரணி குணப்பயன் பேரனைத்தும் அள்ளி எடுத்து ஊட்டி அளவலாவி அருகணைத்து மார்புறத்தழுவி மகனே உன்னாவிலே இருந்து எழும்பி வரும் சொன்மாரியானது விண்வரிசிப்பு முகின்மாரியானது எவ்வாறு விளைவு அழிவு இரண்டும் வைத்திருக்கின்றனவோ அதுபோன்றும் இறைவனின் இதயாசன அருட்பாலிப்பு கடலினுள்ள ரட்சிப்பினுக்கு அணுவாகவும் பற்றிப்பினுக்கு அகண்டாகாரமாகவும் வடவாமுக அக்னியானது வெளியேறி கிளம்பி விசிறி பெறுகின்றனவோ
அதாவது வடவாமுக தெய்வ திருமுகத்தை தான் இதை சொல்றாங்க. இங்க அவங்க வாக்கு அக்னியா வருதான். கவனிங்க, இதெல்லாம் வேற மாதிரிலாம் கொண்டு போயிருவாங்க. அதுக்காக நான் எனக்கு ஏன் தெய்வம் எனக்கு கொடுக்கறத உங்களுக்கு கொடுத்தேன். வெளியேறி கிளம்பி விசிறி பெருக்குகின்றனவோ அது போலவே இருப்பதோடன்றியும் இது காலம் சர்வவேத மாமரை கர்த்தாதி கர்த்தராகிய பாரவான்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் கூறி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விரிவுற்றார் என்ற கலிப்பவம் விளைத்திரள் அழிவு ரணக்கொலை காலத்தே முழுமுனை தீர்ப்பு ஊடுருவவும் ஜெயங்கொண்டு விளங்கும் இரு புறமும் பதம் கீறி நிற்கும் கருக்கோங்கிய பட்டயமென ஓதி உணர்த்தி வாய் திறக்கும்படியாக செப்பிய பிரானவர்கள் தெய்வத்துடைய அந்த வாயை திறக்க சொல்றாங்க. தங்களின் முழந்தாளிட்டு முட்டு வரையிலும் நீண்டுள்ள முபாரக்காகிய கொண்டற்கொடையை நிகர்த்த அவங்க திருக்கரத்தை வச்சு சொல்றாங்க. நிகர்த்த திருபாலிப்பியற்றும் திருச்செங்கரத்தினை காணும்படி எடுத்து தொட்டுமே நாவை சொற்றனர் நாதன். தெய்வத்தை இருபுறமும் அந்த பதம் சீறி நிற்கும் அவங்க திருநாவத்தான் இங்க பாட்டையா அந்த ஆசீர்வதிக்கிறாங்க. தொல்வினை கூட்டமும் துகள்பட பாய்ந்து அவங்க திருநாவானது தெய்வத்தை அவங்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க நாவை தொட்டு பாட்டையா தெய்வத்தோட திருநாவை தொட்டு இப்படி ஆசீர்வதிக்கிறாங்க. துகள்பட பாய்ந்து கல் நெஞ்சை பிளக்கும் நீண்டுரை வாழன மனத்திருள் கடியும் வளைவு வாழ் என்றார். எப்படிப்பட்ட அந்த இருள் நெஞ்சமா தெய்வ திருவாக்கு கேட்டா போயிரும், அது மறைஞ்சு போயிரும். மறைமலை பிளந்து வகை தரும் வாழன எண்ணுறும் நினைவில் ஏறுகூர் வாய்ந்து சாதி சிக்கருக்கும் செந்நிற கூர்வாள். திருநாவத்தான் இவ்வளவு சொல்றாங்க பாட்டைய. வகை தொகை அறுக்கும் வடிவு வாழ் என்றார். இருபுறம் கருக்குடை கூறான சுனையும் உருவினை அனைத்தும் ஊடுருவியோடும் பேரான உண்ணா பேசும் வாழன இன்னென கூறி இயம்பிய தணிகை கண்ணகன் ஞாழ கவினுறு கொண்டல் பன்னெடுங்கால நன்னெடுஞ்சீரின் இந்நெடும் பவிசு இதயமேடேறி உதயம் செய்து ஒளிபரவி மறுபவரும் அகமிய மகான்மிய மாமரை வேதங்களினுடைய நீதி விதி ஆதி மூலம் துவங்கி காரணகாரிய விளைவி வகித்து செஞ்சேரி ஓடி வருகின்றார். மான்மியமாகிய இதனை குய்யென்று கூடி மொய்த்து கொண்டு இன்று மதிபடா பேரொருள் மதியுற்று நிறைந்த விரிவறிவு கொண்டெழுதி வருவதற்காக தாளையாண்டவர்களின் சந்ததியரென அருந்தர் குலம் புறந்து அரும்பெரும் தவத்து ஆதியின் உதய அகமிய ஆட்சி ஆள வருவதனை இன்று குறுக்கிட்டிருந்த ஜென்மப்பிணியை அகற்றி சுட்டெரித்துவிட்டு கூட்டி எடுப்பதற்கு ஒன்றான குமரகுரு நாயகம் அவர்கள் அனந்தர்கள் இப்படி ஆக்கியிருக்கிறாங்க. மக்களை எல்லாம் அனந்தர்கள் ஆக்கியிருக்கிறாங்க. தாழ்மல் குளமென பெயர் பூண்டு சீதளி பொய்கை விளங்கும் வால்மீக ரிஷி அவர்களின் சமாதி ஸ்தலமாகிய புற்றுக்கென்று இருந்து திருப்புத்தூர் என்று பெயர் விளங்கார் என்ற அப்பதியினிடத்தே நாங்கள் பெருவான்கடை சுவிசேஷத்தினை பெரும்பொருட்டாய் எங்கள் பால் துணிந்து நம்பி ஒப்புவித்தன போன்று அங்கே ஒப்புவித்துவிட்டு தங்கள் மூலவள நாடெல்லை வழி கூடி நடந்தார்கள். இப்ப அதாவது எப்படி இப்ப அனந்தர்கிட்ட தெய்வம் அந்த செயல் இல்லை, அவங்க யாருங்கிறத ஒப்படைச்சு இன்னதுக்காக தான் வந்தாங்க அப்படிங்கிறத அனந்தர்களுக்கு சொல்றாங்க, ஒப்புவிக்கிறாங்க. ஆனா அந்த செயல் செய்ய முடியாது. இதுக்காகத்தான் வந்தாங்கன்றது அவங்க கிட்ட மரணமில்லாத பெருவாழ்வுதான் இப்படி ஒப்படைக்கிறாங்க. அப்போது எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக வர இருக்கும் குரு நாயகம் அவர்களுக்கு நிறையாட்சி பீடமாகிய சிவ சிங்காசனம் ஏற்றி வைத்துள்ள செஞ்சடாமுடி மகுடராகிய பிரான் அவர்கள் கூடவே தொடர்ந்து பின்பாகமாகவும் அல்லையின் ஓர் வில்லுடை நீல தூரத்தை எப்போதும் போல சென்று கொண்டிரான் என்ற நடையிலே தெய்வத்தை பாட்டையா அப்படி கூடவே இருந்து அவங்க எப்படி போறாங்கன்னு அதை கவனிச்சு நீங்க படிங்க. எப்படி ஏன்னா பாட்டையா பிரிய போறாங்க, அதுக்கு தெய்வம் இவ்வளோ பாடுபட்டு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஒரு துளி கூட தெய்வத்து மேல நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு எண்ணி நம்ம எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட வேண்டிய செயல் இது. அதனால பார்த்து இத படியுங்க எல்லோருமே. இங்க பாட்டையாவை அந்த திருப்பத்தூர் 2 பேரும் நடந்து போறாங்க. இப்ப பிரிய போறாங்க. அதுல என்ன இது கொடுக்குறாங்க தெய்வங்க, இதெல்லாம் நினைச்சு அவங்க தெய்வம் பட்ட பாடு. அதாவது எல்லா இருந்தும் தன்னுடைய தூளத்தந்தை
தூளமலையேன்னு சொல்றாங்க. தூள குருமலையின் துணையை இன்றோடு விட்டிடவென்று விழுந்ததே அன்றே என்று அது வந்ததோ இன்று விடிந்தது என்றெண்ணி சிந்து ஏங்கிய சென்று கம்மாக்கரை காட்டாறு வழியே தானே நினைந்து தனியர் பின்னே பெரும்பாதை பிடித்து நெடுந்தூரம் சென்று வழி அனுப்புதல் என்னும் பிரிவு சந்தர்ப்பம் வருவதற்காக காலகாலங்களும் கடந்தோடியோடி பிரிந்திடவென்று பிறந்தன இந்நாள். இன்னைக்குதான் அது நேருதான் ரெண்டு பேருக்கும். நேரமும் வேலையும் நின்றதோர் தலமது காரையூர் பொட்டல் என்று பேர் கூறுவர். கள்ளர்கள் கொள்ளைக்கொள் களவு செய் மண்ணில் பறிமுதல் செய்யும் பழிகொலை மேடு வழி போன பேர்கள் களவு கொடுப்பார்கள். அந்த இடம் எப்படின்னா, அந்த கொலையை செய்வாங்களாம், திருட்டு பொருளை கொண்டு அங்க பிரிச்சுப்பாங்களாம். திருடரெல்லாம் கொண்டு அங்க கூட்டம் கூட்டமா கூடி அது மாதிரி பண்ணுவாங்களாம், பிரிச்சுப்பாங்க. அதுக்கு பேர் காரையூர் பொட்டல்னு பேரு. கள்ளர்கள் கொள்ளைக்கோள் களவு செய் மண்ணில் பறிமுதல் செய்யும் பழிகொலை மேடு வழி போன பேர்கள் களவு கொடுப்பார்கள். இவ்வாறான இருபெரும் மண்ணில் ரெண்டு பேரும் இந்த மண்ணில் நின்று சந்தித்த நேர்முகத்தங்கனே இதன் பின்னே வர இருக்கும் பிரளயாதிகளும் அதன் இறுதி தீர்ப்பும் நடத்தி வையம் முழுவதும் ஒரு குல ஒரு நெறி நீதியினுட்படுத்தி உய்விக்க செய்யும் பெரும்பார பரப்பின் வலுவானது தலையேறி கணம் சுமந்து நிற்பதனை எண்ணி இது எவ்வாறு நடவு நாட்டி தலை நிமிர்ந்து வளர்ந்து விளைவேறி வர இருக்கின்றனவோ என நினைவுறும் போதெல்லாம் பாய்ந்து பயந்தோடும் திகிலானது இளம் பழமை புது கருக்கு சிந்தை நிடத்தே வந்து வந்து அலைமோதி கொண்டு உள்ளூர உலாவி விராஞ்சும் கவலை மனதினராய் அடங்காத விம்மலுடன் வீரிய குரலால் வேதாவை நோக்கி அவங்களால முடியல, பிரிய முடியல. இனி வர இந்த உலக தீர்ப்பு எப்படி நடத்துறது, இந்த யுகத்தை எப்படி புதுப்பிக்கிறதுன்றது அந்த வேலை பெரிய வேலையாச்சேன்னு தெய்வம் அப்படி திகிலா இருக்கிறாங்களாம். அப்ப சொல்றானா, தந்தையே உன் உடம்பை தனிகை என்று எண்ணி கூடவே தொடர்ந்து குருவின் வீசரா. அவங்களுக்கு பாட்டையதான் குரு ஈஸ்வரன். இணையெல்லாம் உன் வாக்கி உடலை நம்பி நோக்கியே, இதை இங்க கவனிக்கணும். நீங்கெல்லாம் இணையிலா உன் வாக்கி உடலை நோக்கியே, வாக்குதான் உடலாக அங்க நிக்குது தெய்வத்துக்கு. நமக்கும் அதுதான், தெய்வத்துக்கே அதுதானக்க நமக்கு எது? அவங்க திருவாக்குதான் உடல், நமக்கு திரு உரு எதுன்னு அவங்க வாக்குதான். ஜனங்கள் நிச்சயமா இத நினைங்க, நம்புங்க, வேற யாரையும் எண்ணிடாதீங்க. இவ்வுடலை நோக்கியே பணம் மனைவி மனை பதியெல்லாம் இழந்து விதிகதி எங்கும் நீ என விளைந்தது விமலா. எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான் அப்படின்னு நினைச்சு வராங்க. ஏலமா மலையே எந்த ஆரூரா ஆரூரா என்னென்ன உமக்கு எவ்வாறு அணைவேன். எல்லா வலதும் எல்லா மேனிலையும் எல்லா தவமும் எல்லா செயலும் எல்லா காலமும் எல்லாம் உனதே உற்பன கற்பகா. நீ விட்டபடியே நான் காண்பதல்லால் நான் ஒன்றும் நினையேன். நாதாந்த நாதா கடைக்கண் போட்டனை கை கொண்டெழுந்த என் கவனாதி மலையே, அன்று என் கண் தொட்டது உன் குடிலை தன்னை என்றுமே பிரியவோ என்று எண்ணினேன் ஐயா. அன்னைக்கு உங்க உடலை பார்த்தேன், அது அவங்க குடியிருந்ததே அவங்க தூரம். அதுக்கப்புறம் சில சொல்ல, உன்னையே எப்படியோ நான் பிரிய மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சென்றதன் பிறகு தேசங்களெங்கும் அவங்க கூடவே எல்லா தேசத்தையும் சுத்தி வராங்க. கல்லாத செல்வ எல்லா காட்சிகளும் தந்தருளி, தங்க சொல்லல காட்சிகள் கொடுக்குறாங்க பாட்டியா தெய்வத்துக்கு. தந்தருளி தில்லைவள நாடும் திருப்பார்கடலும் வரமும் எல்லா அடக்கொடுக்கும் என் கையில் நீ தந்தருளி சுத்தி வரும் நாடுகளே. பாட்டையா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க தெய்வத்துக்கிட்ட. பாட்டையா இப்ப என்ன பண்ணுவாரு? இப்போ அவங்க ஏன்னா அவங்களால முடியலன்னா தெய்வத்திட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் பாட்டையான்னு இன்னைக்கு என்ன உலாத்துதுன்னு எனக்கு தெரியல. தூறு நாட்டில் இங்கே இன்று உன் உடலிழக்க என்னை தனித்தேக தொட்டவதன் குறையோ முடிக்க துணிந்ததுவோ நான் தான் இதற்கு என் பிறவி நால்வர்களுக்கும். இது வரைக்கும் 4 பேர் எனக்கு தானா இந்த கதி வரணும். ஏன்னா அந்த 4 பேருக்கு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பாட்டையாக்கு முன்னாடி. எனக்கு தான் இந்த கதி. இப்படி பரவாரா தெய்வம் இதெல்லாம் படிங்க, படிச்சுட்டு இதெல்லாம் தெய்வம் எப்படி கதறாங்க இதையெல்லாம் தான் நினைக்க சொல்லி தெய்வம் உத்தரவு இருக்குது. கட்டளை சிரமே தாங்கி கண்ணி நீர் கசிந்து ஏக திட்டமோர் காட்டின் தூரம் சென்றங்கு திரும்பி பார்க்க ஒட்டன எழுந்து மன்னோ பெருந்தடம் மறைந்த போது தட்டிய
கொடுத்த தகமையை தனித்த நாளே. அதாவது கட்டளை அவங்க சில பேர் தாங்கிட்டு தெய்வம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு காட்டின் தூரம் சென்றாங்க. திரும்பி பார்க்க பொட்டனை எழுந்து மொன்ன பெருந்தடம் மறைந்த போது அவங்க அப்படியே அவங்க கண்ணுல அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. பாட்டைய தட்டியே பறிகொடுத்த தகமையை தனித்த நாளே. அதுல இருந்து அவங்க தனியா இருக்கிறாங்க. தனித்து நின்றனர் தோன்றல் மறையவே, இனி துணை நமக்கில்லை என்றேங்கியே, சென்றினால் நமக்கென்றங்கிருந்ததோ, செனித்ததினால் நமக்கென்றெங்கிருந்ததோ, தனித்த நிகையத்தான் கொள்ளை செய்ததே, கொள்ளையும் கொடுத்தோமேயும் மண்ணிலே, வள்ளல் மேனி வடிவு என்னிங்கியே, பள்ளம் மேடு வழிதடம் மாறிய, பள்ளம் மேடு வழிதடம் மாறிய, கள்ளர் மேடேனும் பொட்டல் கடந்தாரே, கடந்து சென்று கவலை வெள்ளத்திலே, படந்த முச்சகத்து ஜீவ பண்டிதர், தடந்தன்றாடி குனிந்து குழைந்துமே, தடந்தல்லாடி குனிந்து குழைந்துமே, நடந்து வான்மீகர் வான்பதி வந்தாரே. அங்க தனிச்சு நிக்கிறாங்களா பாட்டையா மறையிற வரைக்கும். இனி நமக்கு துணை இல்லைன்னு ஏங்கிட்டு செனித்தினால் நமக்கு என்று இங்கிருந்ததோ, இது வரைக்கும் இதுக்குன்னு வந்தோமோ அப்படின்னு நினைச்சு தனித்த நிகையர் தான் கொள்ளை செய்தது. அங்க கொள்ளை கொடுத்துட்டாங்களாம், கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். கொள்ளையும் கொடுத்தோமையும் மண்ணில வள்ளல் மேனி வடிவெண்ணி ஏங்கியே, பள்ளம் மேடு வழிதடம் மாறிய, கள்ளர் மேடனும் பொட்டல் கடந்தாரு. இந்த காரையூர் பொட்டல தான் அவங்க அப்படி நடக்கிறாங்க. கடந்து சென்று கவலை வெள்ளத்திலே படந்த முச்சகத்தும் ஜீவ பண்டிதர், தடந்தள்ளாடி குனிந்து குழிந்துமே. எப்படி நடந்திருப்பாங்கன்னு பாருங்க. இதை கொடுக்குறாங்க பாருங்க. இதை நாம நினைச்சாலுமே நமக்கு கதி வந்துடும். தெய்வம் தூக்கிடுவாங்க. நடந்து வால்மீகர் வான்பதி வந்தரே. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வராங்க தெய்வம். அதுக்கப்புறம் திருப்பத்தூர்லேயே தெய்வம் அங்கே இருந்து எல்லா மக்களுக்கிட்டையும் பேசி கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க தெய்வத்திட்ட வரப்போக இருக்கிறாங்க. அதாவது திருப்பத்தூர்ல தான் இது எல்லாமே நடக்குது. அப்பப்போ எல்லாரும் ரொம்ப அன்போடு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெய்வத்துக்கிட்ட. எல்லாரும் அவங்கவுங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு அணுங்க வாங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தெய்வமும் அந்த அன்புக்கு ஏற்ற மாதிரி அங்க போய் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இதான் ஒரு நிறைவான பகுதியா தெய்வம் கொடுத்துருக்காங்க. ஜீவாமித ஊற்றழும் மோவா மூல நதியின் முதல்வராகியும், ஜீவாதீனவானோடு நெடுந்தர வெற்பின் முடிக்கிரணமாளியராகியும், ஜீவாவிக்குல நகார காயக கலப சலாசலராகியும், ஜீவகனாதிய ஒளியுலாவு இளஞ்சாலி மோன இலக்கண பதிமாமன்னாவாகியும், ஜீவன தயாநிதி தனியாவனிலாஞ்சனி பதிப்பாகராகியும், ஜீவ தீர்ப்பு நிறையுருவு ஆகும் பாவ வீழ்ப்புவாள் செங்கர துவஜராகியும், ஜீவ மீட்பு நெறியும் ஜீவாவினமை புடைக்கோளும் கொண்ட கோவலராகியும், ஜீவலகித பிரலாப ஜீவ நிர்மல ஜீவ நிர்குணாகராகியும், ஜீவகாருண்ய ஜீவகார்மான ஜீவ விஸ்வாகர ஜீவ பத்மினி, ஜீவசக்தினி ஜீவரூப அணையினை ஜீவரூபணையாக சிற்சொருமனைக்குள் வடிவு ரூபநிலை நிருபணி காட்டி தந்தருள வந்து நிற்கும் ஜீவ சிம்மாசனமேறிய சிவராஜ சன்னதாலங்கிருதராகியும், கலிபவக்கடை அழிபடித்திட தலையும் நடவு நிலையராகவும், ஆதி அந்தமுமான நீதிமேந்தவச்சோதி கண்மலை தாயாகி எங்களின் நாயகம் அவர்கள், இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதி பண்டிதராகியும் கற்றோருக்கெல்லாம்
மதி கற்றோராயும் கல்லாதவர்களுக்கெல்லாம் கல்லாதவர் போன்றும் வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உளப்புகும் தெய்வமாய் வம்பருக்கு வாளாயும் நண்பருக்கு நாயகமாயும் தொண்டருக்கு தொண்டராயும் ஏழையர்கட்கு ஏழை போன்றும் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்ததற்கரிய நெஞ்சாணியொத்தவோ எதிரியை போன்றும் அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசியில் இருந்து வரும் தெய்வ தீபமாகியங்கள் நாயகம் அவர்கள். தெய்வ நாயகம் ஜீவ சிம்மாசனம் உய்வகை பருவம் மின்னால் ஓதினோம் மெய்மானக்கர் வரும் பிறவாகமே மெய்மானக்கர் வரும் பிறவாகமே செய்வீராட் பருவமே நிச்சயப்புவாம். தெய்வம் மெய்மானக்கர் வர்ற இதுவும் இதுக்கு மேல அவங்க என்ன விராட் பருவத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. கவனிச்சு படிச்சுக்குங்க. முன் நெடுங்காலமாகிய ஆயிரத்தாண்டுகளுக்கு அப்பாலே தோன்றிய நிறைமொழி மன்னர்களாகிய பாரவான்கள் இம்மான்மிய மகா சரிதத்தை பற்றி கூறியுள்ள தீர்க்க தரிசனங்கள். தினமொரு நேரம் என்றன் தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டார் பணிவெல்லும் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம் கனிமொழி ஜோதி வாக்கும் கையெடுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. மகாளி அம்மன் தீர்க்க தரிசனம். இதுல தினமும் தெய்வத்தனை ஒரு வரியா ஒரு பேராகிராஃபாவது படிங்க. இது நிச்சயம் நமக்கு தெய்வம் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. எல்லாம் பாவமும் போயிடுமா இந்த மான்மியத்தை படித்தோம்னா. அதுக்கப்புறம் இத கேட்கணும். துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. நம்ம பிறவி தொலையணும். இத படித்தாலுமே போதும். அப்படிதான் தெய்வம் ஆசீர்வதித்ததை நாம நிச்சயம் செவிமடுத்து கேட்கணும். வீரபோக வசந்தராயர் அவர்கள் கானகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கின்றார்கள் என்று அடி பேரிகை இதில் அழிவில்லாத காலாகியான பத்திரிகைகளை உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்று அடி பேரிகை அங்கே மான்மிய மகாத்மியமானது மகா விஸ்தார அலங்காரமாக எழுதப்பெற்று வருகிறது என்று அடி பேரிகை இதை நிதானித்து படித்தும் கேட்டும் வருகின்றவர்கள் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடைஞ்சல்களோ என்றென்றும் வராது என்று அடி பேரிகை வீரபிரம். இந்த கடைசி வார்த்தைய மக்கள் எல்லோரும் ஊனி கவனிங்க. நிதானமா படிச்சு இதை காதுல கேட்டு வாயிலையும் ஒருத்தருக்கு கேட்டு வருகின்றவர்கள் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடைஞ்சல்கள் என்னைக்குமே வராது. அதுக்கு தானே இப்ப நம்ம மேல்வழிக்கு தெய்வத்தை வணங்குறோம். தெய்வத்திட்ட எதுக்காக கையேந்திரம்? மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. யாராவது உங்களை சைத்தானுங்க இழுத்துட்டு போகும். கவனமா இருந்து இதை நிச்சயம் தெய்வத்தோட திருவடி அடையிறதுக்கு இந்த ஒன்றே நமக்கு போதும். நிதானமா படிங்க. எனக்கு புரிஞ்சது போல உங்களுக்கும் நிறைய புரியும். இதுல மற்ற கதைகளை எல்லாம் நம்ம எதுவும் எடுத்துக்க வேண்டாம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.